அடுத்து எல்லோராலும் ஹாரிசாப் என்று அன்போடு அழைக்கப்படுகிற ஜாமியாவினுடைய முதல்வராகவும் பணியாற்றிய மௌலானா மர்ஹூம் அல்லாமா உபைதுல்லா ஹசரத் அவர்கள் பற்றி ஜாமியாவினுடைய மூத்த பேராசிரியர் ஜலாலுத்தீன் ஹசரத் அவர்கள் நிறைவுரை வழங்குவார். अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि ताला बरकातुहू। नहमदु व नसल्ली अला रसूलिल करीम अम्मा बाद वक़द क़ाल अल्लाहु ताला फ़िल क़ुरानिल मजीद वल फ़ुरक़ानिल अज़ीम व रत्तलनाहु तर्तीला व क़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम खैरुन नासी मन यनफ़उन नास। கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்புக்குரிய இந்த சபையின் தலைவர் அவர்களே மற்றும் இந்த சபையை நடத்தக்கூடிய பாலக்கரை வட்டார ஜமாத் உலமா மற்றும் நானாமுனா பள்ளி நிர்வாகஸ்தர்கள், அது மட்டுமல்ல இங்கே வந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், நிர்வாகஸ்தவர்கள், மாணவர்கள் மற்றும் அறிஞர் பெருமக்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உரித்ததாக. ஹஜரத் காரி சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னைக்கு சில பேர் தான் உலகத்தில் பார்க்குறோம், அவருடைய பேர் தெரியாது, பேர் அவருடைய பட்டம் தான் தெரியும். அதில் ஒரு நபர் தான் ஹஜரத் காரி சாஹிப் அவர்கள். ஹஜரத் காரி சாஹிப் தான் சொல்லப்படும், ஆனால் அவர் பேர் என்ன யாருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் பல ஆலிம்களுக்கு தெரியாது. பெரும் பெரும் ஆலிம்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு ஹஜரத்துடைய பேர் தெரியாது, காரி சாஹிப்னு சொன்னால் தான் தெரியும். அவரோட அசல் பேர் சுல்தான். ஆனால் இந்த திருச்சி இருக்கிறதே ஒரு 60 வருஷத்துக்கு முன்பதாக இருண்ட நிலையில் ஒளிவில்லாமல் இருந்தது. தலீம் இல்முடைய சூழ்நிலை கிடையாது, தாவத்துடைய சூழ்நிலை கிடையாது, தஸ்கியா சூஃபியத்துடைய சூழ்நிலை கிடையாது. அந்த சூழ்நிலையை உருவாக்குனது எங்களுடைய ஆசான், எங்களுடைய ஹஜரத் அரபி அப்துல் சலாம் ஹஜரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்தான். நீண்ட சரித்திரம். அவர்கள்தான் ஆரம்பமாக பேகம்பள்ளியில மக்தப் ஆரம்பித்தார்கள், இரவு நேர பாடத்தை ஆரம்பித்தார்கள், முதியோர் கல்வி ஆரம்பித்தார்கள். அதில் தான் காரிசா போன்றவர்கள், முஃப்தி லியாக்கத் அலி ஹஜரத் போன்றவர்கள், கபீர் ஹஜரத் போன்றவர்கள், சையத் நூர் ஹஜரத் போன்றவர்கள் எல்லாரும் அதிலே தயாரானவர்கள் தான். அவர்களே ஹஜரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, குறிப்பாக காரிசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்துல் சலாம் ஹஜரத் அவர்கள் தேர்ந்தெடுத்து தன்னுடைய மகனாக ஆக்கினார்கள். ஹஜரத்தும் தன்னுடைய சொந்தம் சொருத்து, தன்னுடைய வீடு வாசல் சொத்து சொகம் எல்லாத்தையும் விட்டு விட்டு வந்தார்கள். இதுதான் பக்கத்தில் இருக்க ஹஜரத் அவருடைய வீடு வாசல் எல்லாம் ஜலால் குத்ரி தெரு அங்கதான் இருக்கிறது. தன்னுடைய சொந்தத்தையே விட்டார்கள். ஹஜரத் அப்துல் சலாம் அவர்களுடன் சேர்ந்து கொண்டார்கள். அவர்கள் அனுப்பி ஓத வைத்தார்கள். ஆரம்பமாக அவர்கள் நிசாமுத்தீன் மர்கஸ் நிசாமுதீன் ஹிஃப்ஸ் பண்ணார்கள். ஹஜரத் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் ஹிஃப்ஸ் பண்ணார்கள் 3 வருஷம். அதற்கு பிறகு அதே டில்லியில் தஜ்வீதுல் குர்ஆன் என்பதாக ஒரு மதரசா இருந்தது, அங்கு 2 வருஷம் கிராத் படித்தார்கள். அந்த கிராத்தில் அஷர கிராத், 11 கிராத், 11 வகையான கிராத்தை ஓதினார்கள். அந்த கிராத்தை ஓதின காரணமாக தான் அவர்களுக்கு முழுமையாக காரி சாஹிப் என்பதாக பட்டம் கொடுக்கப்பட்டது. அவருடைய 2வது பேர் உபைதுல்லா. ஹஜரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்துல் சலாம் ஹஜரத் அவர்கள் சுல்தான் என்ற பெயரை மாற்றி உபைதுல்லா என்ற பெயர் வைத்தார்கள். அந்த பேரை யாருக்கு தெரியாது, அதிகமாக காரி சாஹிப்னு சொன்னாதான் தெரியும். சஹாபாக்கள் எடுத்துக்கொண்டால் ஹஜரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொல்லப்படுகிறது காரி ஹாதில் உம்மா என்பதாக. சிலருக்கு தான் அந்த பட்டம். அதே மாதிரி ஹதீஸ் கலையில் எடுத்து வரதா ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன ஹாஃபிஸ் என்பதாக சொல்லப்படுகிறது. அது மாதிரி தேவபந்துடைய நாசிர் நீண்ட நாகலா நாஜராத காரி தய்யிப் சார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்படி சில நபர்களுக்கு தான் அவருடைய பட்டத்தை சொல்லப்படுகிறது. அதே போன்ற நம்முடைய காரி சார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய பட்டத்தை சொல்லப்படுகிறது. அவர்கள் இந்த உலகத்தில் மட்டும் கிடையாது,
நம்மளிடத்தில் மட்டும் காரி கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் காரியாக இருந்தார்கள். ஒரு சமயம் அவர்கள் சில கனவுகள் கண்டார்கள். ஒரு நாள் பார்க்கக்கூடிய சமயத்தில் 2 பெரியார்கள் வந்தார்கள். அவர்களை கூட்டிக் கொண்டு சென்றார்கள். அது யார் என்று சொன்னால் அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அது உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 2 பேர் கூடினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள் வாங்க என்பதாக அங்கு சென்றார்கள். ஒரு இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கிராத் ஓதுங்கள், கிராத் ஓதுங்கள் சொன்னார். அப்போ ஹஜரத் சொல்றாரு, ஹஜரத் நபியே உங்கள் மீது குர்ஆன் இறங்கியது, என்னை ஓத சொல்கிறீர்களே, இல்லை நீங்கள் ஓதுங்க நான் கேட்கணும் அப்படின்ட்டா. இதே மாதிரி தான் ஹஜரத் உபை பின் காப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உபை ஓது என்பதா. அப்போ அதே பதிலும் சொன்னார்கள், அதற்கு ஓதி காட்டினார்கள். பிறகு அவர்கள் சன்மானம் கொடுத்தார்கள். அப்போ ஹஜரத் காரி சாப் அவர்கள் இங்கு மட்டும் காரி இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலும் காரியாக ஒப்புக்கொள்ளப்பட்டவர்கள். அதற்கு காரி மட்டுமல்ல, தாயியாக இருந்தார். தாவத்துடைய வேலையில முழுமையாக தன்னை பணித்துக் கொள்ளக்கூடியவராக, அர்ப்பணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு சமயத்தில் அவருடைய உஸ்தாத் அவர் கடைசியாக ஜலாலாபாத்தில் தான் ஓதி முடித்தார்கள். மிஃப்தாஹி, ஆனால் மிஃப்தாண்டா யாருக்கு தெரியாது, காரிசாப்னு சொன்னாதான் தெரியும். அங்கு ஒரு ஹஜரத் இருந்தார்கள், அல்லாமா யாமின் சாப் என்பதாக. அவர் பேர் அல்லாமா, பெரிய முஃபஸ்ஸிர், பெரிய முஹத்தீஸ், பெரிய பயானி அந்த அந்த பகுதியிலேயே. அப்போ ஹஜரத் சொன்னார்கள், நிசாமுத்தீனுக்கு வாங்க என்பதாக. அங்கே அதற்கு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 3 மணி நேரம் பேசுகிறார்கள், பயான் செய்கிறார்கள். வந்து வாங்க என்பதாக கூப்பிட்டார்கள். அதற்கு அந்த அல்லாமா சொன்னார்கள், நான் பேசுறது அவர் பேசுகிறார், நானே இந்த பகுதியில் சிறந்த முஃபஸ்ஸிராக சிறந்த பையனாக இருக்கிறேனே அப்படின்னு இல்லை, வாங்க அதற்கு அப்படின்னு சொல்லிடுச்சு. ஒரு நாள் வந்துட்டார். அந்த அல்லாமா வந்து உட்கார்ந்தார் பயானில். இப்போ 1/2 மணி நேரம் 60 வருஷத்துக்கு முந்தி அப்போ நிசாமுத்தீன் மர்கஸ், பழைய மர்கஸ், இடையில தாட் போடுவார். மழையெல்லாம் பெஞ்சா தாட்டு வெடிக்கப்படும். ஹவுஸுக்கும் அந்த ஃபேன் செய்கிற இடத்துக்கு மத்தியில் அங்கே உட்காந்துருவாங்க. ஹஜரத் ரஹ்மத்துல்லாஹி யூசுப் ரஹ்மத்துல்லாஹுடைய ஃபேன் நடக்குது, மழை பொழிய ஆரம்பிச்சிருச்சு. மழை சோடு பெய்யுது. அப்போ காரி சாப்பை இழுக்கிறார், வாங்க ஹஜரத் பாரிஷ் ஜாப் வெட்டி விட்டார். வரவே இல்லை, மழை உழுது ஹஜரத் தாக்குகிறார். ஃபேன் நடக்குது. பயான் 3 மணி நேரம் செஞ்சு முடிச்சாக மழையை நின்றுச்சு. அந்த அல்லாமா தொப்பு என்ன செஞ்சார், நனைஞ்சு போயிட்டார். நனைஞ்சு போன பிறகு திருப்பி இழுத்துட்டு வந்து கூட்டிகிட்டு வந்து துவட்டி எல்லாம் செஞ்சு அதர்த்தி கூட்டின்னு இருக்கீங்க, மழை வந்துக்கிட்டு வரலாமே, ஓப்பா நான் 50 வருஷமாக தவ்சீர் நடத்துகிறேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் சொல்கிறேன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் சொல்கிறேன். அதை சொல்கிறார் யூசுப் மௌலானா, அதே மூசா அலை சம்பவம் சொல்கிறாரு, அதே ஈசா அலை சம்பவம் சொல்கிறாரு. அது கிதாபில் இல்லை, அவர் சொல்கிற இல்ஹாமி விஷயம். அதனால் பாரிஷ் எப்படி அல்லாஹ் பரிஷ்வரியம் இறக்குறானோ அது மாதிரி இல்ஹாம் எனக்கு கிடைச்சிது. இல்ஹாம் விஷயம் இது போன்று தாவத்தில் ஹஜரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னை ஈடுபடுத்தி கொண்டார்கள். இதே போன்று இன்னும் பேசிக்கிட்டே போகலாம். அது மதரசாவுடைய விஷயம். ஜாமியாவில் அதிகமான பில்டிங்கள் உண்டானது ஹஜரத் சார்பாக தான். அது மட்டுமல்ல, ஹஜரத் உடைய சாதகி ஹஜரத் சொல்வார்கள், ஆலிம்களுக்கு 4 விஷயம் சொன்னார்கள். ஒரு ஆலிமாக இருந்தால் அவர் இமாமத் செய்யணும் அல்லது பாடம் நடத்தும். 1 தரிசில் இருக்கணும், 2வது இமாமாக இருக்கணும், 3வதாக அவர்